நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். சென்னை அயோத்தி குப்பத்துல டிபிகேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு. அதாவது தேர்தல் ஆணையம் சார்பா அயோத்தி குப்பத்துல வாக்காளர் பட்டியல்ல பெயர்களை சேர்க்கிறது நீக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு முகாம் நடத்திருக்காங்க. அந்த முகாம்ல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுமே அந்த ஒர்க்கை பண்ணிருக்காங்க. பட் ஆனா தமிழக வெற்றி கழகம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்களாம். சோ அது ரெண்டு தரப்புலயுமே வாக்குவாதமாகி சண்டை மாறி இருக்கு. காவல்துறை சார்பாகவும் சால்வ் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அப்பயும் அங்க சண்டை முடியாம தமிழக வெற்றி கழகம் தலைமையில இருந்து பிரச்சனையை பெருசுபடுத்த வேணாம், நீங்க அங்க இருந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதால தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க முகமை கழிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டாங்க. இதுல இருந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயந்துட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா வழக்கமா எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க தான் அந்த முகாம்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கே இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாங்கன்னும் போது ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் மெயினா இந்த பிரச்சனை பண்ணதுக்கான காரணம் டிபிகே சார்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியை வச்சிருந்தாங்களாம். சோ டிஎம்கேவை சேர்ந்த சில பேர் அந்த கொடியை எடுக்க சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. அப்படிதான் இந்த பிரச்சனை தொடங்கி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல்ல இருக்கும்போது இந்த மாதிரி கொடியை வச்சிருக்கலாமான்னு தெரியல. பட் எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க டேபிள போட்டுக்கிட்டு அவங்களுடைய கட்சி கொடிகளை வச்சிருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ லீகலா இந்த மாதிரி கட்சி கொடியெல்லாம் வைக்கலாமா வைக்க வேணாமான்றது தெரியல. அப்படி வைக்க கூடாதுன்னா எல்லா கட்சியும் எந்த ஒரு இடத்துலயும் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓகே நண்பா, இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.